பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். 4 சுவிசேஷ பகுதிகளும் ஆமேன் என்று முடிவடைகிறது. வெளிப்படுத்தின விசேஷமும் ஆமேன் என்று முடிவடைகிறது. ஆதியாகமம் ஆதி என்று தொடங்குகிறது. ஆதி என்றால் தொடக்கம், ஆமேன் என்றால் முடிவு. ஆதியிலே தொடங்கினவர் வெளிப்படுத்தின விசேஷத்திலே சகலத்தையும் ஆமேன் என்று முடிவடைய பண்ணுகிறார். உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தராகிய கிறிஸ்து ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருந்து சகல நன்மைகளையும் செய்வாராக. மத்தேயு 28:20 வாசிக்கிற பொழுது, இதோ உலகத்தின் முடிவு வரைந்தும் சகல நாட்களிலும் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். மார்க் 16:20 எங்கும் பிரசங்கம் பண்ணும்போது அவங்க மூலமாக கத்த கிரியை நடப்பிக்கிறார், அதன் மூலமாக வசனத்தை உறுதிப்படுத்துகிறார் என்று எழுதியிருக்கிறார். லூக்கா 24:53 நாடோறும் தேவாலயத்தில் தேவனை துதித்து புகழ்ந்து கொண்டிருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. யோவான் 21:25 அவர் செய்த அற்புதங்கள் ஏராளம் என்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் கர்த்தராகிய கிறிஸ்துவின் கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக என்று சொல்லுகிறது. இன்றைக்கு நாம் ஜெபிப்போம். நம்மை நேசிக்கிற கர்த்தருடைய கருத்து இந்த அற்புதங்களை எதிர்பார்க்கும். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் எங்களோடு கூட இருப்பேன் என்று வாக்கு பண்ணினவரே, நீர் கட்டளையிட்ட யாவையும் கைக்கொள்ளும்படி உபதேசம் பண்ணுகிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களோடும் ஒவ்வொரு விசுவாசிகளோடும் கூட இரும். ஆமேன். நாங்கள் எங்கெங்கு உம்முடைய சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினாலும் நீர் எங்களோடு கூட இருந்து கிரியை நடப்பித்து மூலமாய் எங்கள் வழியாக அடையாளங்களையும் நடப்பித்து உம்முடைய தேவ வசனங்களை உறுதிப்படுத்தும். ஆமேன். நாடோறும் நாங்கள் தேவனை புகழ்ந்து துதித்து கொண்டிருக்கிற கிருபை எங்களுக்கு தாரும். ஆமேன். எங்கள் ஊழிய களங்களில் நாங்கள் இன்று முதல் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்ய எங்களுக்கு கிருபை தாரும். இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு விசுவாச குடும்பங்கள் மேலும் எண்ணி முடியாத அதிசயங்களும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களும் அற்புதங்களும் நடக்கட்டும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். The grace of the Lord Jesus Christ be with you all. Amen. இன்று முதல் உங்கள் வாழ்க்கையிலே அதிசயம், அற்புதம், அடையாளங்களை தேவன் நடப்பிப்பார். இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் மாறும். ஆமென்.